சும்மா ஐயோ பொம்பளை பிள்ளை நம்ம போய் எப்படி அவங்ககிட்ட கை கொடுக்கறது, அவங்ககிட்ட எப்படி போய் நிற்கிறது, இந்த மாதிரி சீன் எல்லாம் சிம்மத்துக்கு தெரியாது அப்படின்னு. நீங்கள் வந்து சிம்மராசி பெண்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னா இந்த பதிவை ஆண்களும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. நான் எதை ஆசைப்படுவேன் அப்படின்னா என்னோட பாஸோட சேரை ஆசைப்படுவேன். ஒரு கூட்டத்தில் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட சிம்மம் தனியா தெரியும். ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு அப்படின்னால இந்த ஞானஸ் இருக்கு அப்படின்றது இருக்க தானங்க செய்யும். சிம்மத்துக்கு லவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். பொதுவாக சிம்மம் யாரையும் நம்ப மாட்டாங்க, நம்பினாங்க அப்படின்னா உயிரை கொடுப்பாங்க. ரெட் நூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 12 ராசிகள் பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, உங்களோட லவ் எப்படி இருக்கும், உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஏமாற்றப்படுவீர்கள், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசும் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்றது புரியும். சிம்ம ராசி பெண்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக சிம்மம் வந்து பாருங்கள், அதோட சிம்பிளை நீங்கள் வந்து பாருங்கள், சிங்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்ம ராசி பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்னி அப்படிம்பாங்க ஹிந்தியில் ஒரு வார்த்தை. நான் வந்து புலி, நான் சிங்கம் அப்படின்லாம் யாரை சொல்லிக்கலாம் அப்படின்னா சிம்மத்தை சொல்லிக்கலாம். நம் மாசு தமாசு இல்லை. அப்போ இந்த மாசாக இருக்கக்கூடிய பெண்களோட நேச்சுரல் கேரக்டர் என்ன அப்படின்னா ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர்ஸுங்க. ஒரு மிடுக்கான தன்மை, ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் எங்களுக்கு வேற லெவல்லங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா சிம்ம ராசி பெண்களை சொல்லலாம். நான் வந்து கட்டளை இடணும் அப்படி இருந்தால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நான் எதை ஆசைப்படுவேன் அப்படின்னா என்னோட பாஸோட சேரை ஆசைப்படுவேன். எனக்கு அந்த சேரில் உட்காந்து மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா ரூல் அவுட் பண்ணணும், மற்றவங்களை டாமினேட் பண்ணணும், மற்றவங்களுக்கு வேலை சொல்லணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டத்தில் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட சிம்மம் தனியாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவாஜி படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சிம்மராசி பெண்களை சொல்லலாம். நடுராத்திரி வெளியே போகணும் அப்படின்னா கூட சிம்மராசி பெண்கள் பெருசாக பயப்படுறதில்லை. என்னோட ஒரு பொதுவாக வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் நான் படிச்சிருப்பேன். பெண்களுக்கு ஒரு பெருத்த ஆயுதமே எது அப்படின்னா அவங்களோட பல்லும் நெகமுமா. அந்த மாதிரி என்னோட பல்லும் நெகத்தையும் வச்சுமே நான் தைரியமாக வந்து எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா சிம்மம். துணிவு ஜாஸ்திங்க, ரொம்ப துணிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். தனித்தன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய சிம்மராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஇஓவாக இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, எம்டி, டிஎம், அரசாங்க அதிகாரிகள், அரசு துறையில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க, இதெல்லாம் சிம்மம். எனக்கு மற்றவங்க கிட்ட கையை கும்பிட்டுட்டு தலை குனிஞ்சி வேலை செய்யவும் பிடிக்காது, மற்றவங்க பார்க்கும்போது கீழே பார்க்கவும் பிடிக்காது. நீ என்னை நேராக பார்க்குறியா, நான் உன்னை நேராக தான் பார்ப்பேன். நான் குனிஞ்சு போகிறது, அடங்கி போகிறது, பணிவாக போகிறது, காலில் உழறது, கழுத்து அறுக்கிறது, சுயமரியாதையை விட்டு கொடுக்கறது, நடிக்கிறது, இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும்னா இன்னொரு விஷயம் கூட சொல்லாங்க. சிம்மராசி பெண்கள் எப்படின்னா, நான் நிறைய இந்த மாதிரி சிம்மம் டைலாக் பேசுறதை கேட்டிருக்கேன். நீ என்ன நினச்ச, நான் வந்து பாரு கண்ணாடி மாதிரி, என் முன்னாடி நீ முறைச்சியானா நான் முறைப்பேன், நீ சிரிச்சியானா நான் சிரிப்பேன், நீ கத்தனையானா நான் உன்னை விட பயங்கரமாக கத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிம்மராசி பெண்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்ச் டைலாக்ஸில் யார் பேசுவாங்க அப்படின்னா சிம்மம் பேசும். இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து அவங்கக்கிட்ட அந்த குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை சும்மா வந்து சீன் போடுதா அப்படின்னா கிடையாதுங்க. உண்மையாகவே இன்பில்ட்டாகவே அந்த ஆளுமை அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்குது பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குமா, தாராளமாக வச்சுக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணும், ஒரு 100ல் 1 தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். நான் எல்லாருக்கூடையும் நல்ல கச்சன்னு யாரு கூடயும் பழக மாட்டேன். காரணம், நான் வந்து த கிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். ஐ எம் த சுப்பீரியர் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இருக்கும். இது திமிராங்க அப்படின்னு கேட்டால் திமிர் இல்லைங்க. ஒரு எனக்கு எல்லாமே ஒரு இருக்குது அப்படின் போது எனக்கு ஒரு செருக்கு அப்படின்றது இருக்க தானே செய்யும் இல்லைங்களா. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரியல அப்படின்னா என்னோடய பேச்சு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா என் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு துணி இருக்கும். அதுக்காக இந்த அம்மா ரொம்ப திமிர் பிடிச்சது அப்படின்னு சொல்லிடுவீங்களா? கிடையாது. என்னோடய ஆட்டிடியூட் அப்படி, என்னோடய பிஹேவியர் அப்படி, என்னோடய ஸ்பீச்சினோட ஒரு இது அப்படி, லெவல் அப்படி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா. இவங்க இன்பில்ட்டாகவே எல்லா தனித்தன்மையும் இருக்கும்.
எல்லா ஆளுமையும் இருக்கும், எல்லா திறமையும் இருக்கும், எல்லா புத்திசாலித்தனமும் இருக்கும். அதுக்கும் மேலே நான் என்னை அதி புத்திசாலியாக நான் பிறக்கும்போது சாதாரணமாக பிறந்தா கூட சாவறதுக்குள்ளே என்னை பற்றி 4 பேர் யோசிக்கணும், 4 பேர் பேசணும். அந்த மாதிரி என்னோட கெப்பாசிட்டியை நான் மாற்றிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஸோ ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது அப்படின்னால இந்த ஞானஸ் இருக்குது அப்படின்றது இருக்க தானங்க செய்யும் இல்லைங்களா? எனக்கு ஆளுமை அப்படின்றது இருக்க தானே செய்யும். அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? இட்ஸ் நார்மல், இட்ஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சிம்மம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நீ வந்து எப்பயுமே ராஜாவாக இருக்க ட்ரை பண்ணிக்கோ. சிங்கத்தை வந்து சாதாரணமாக காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறது இல்லைங்களாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே நான் வந்து ஒரு முறை கேட்டேன். ஒரு பெரிய பர்சனாலிட்டி எனக்கு சொன்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து சிங்கத்தினோட கொகைக்குள்ளே போய் பாருங்கள், ரொம்ப வேல்யூபுளான திங்ஸ் இருக்குமா. யானை தந்தம் இந்த மாதிரி நிறைய வேல்யூபுளான திங்ஸ் இருக்குமா. இதே ஒரு ஹைனாக்குனோட கொகைக்குள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே அழுகி நாத்தடிச்சு புழு பிடிச்சி இருக்குமா. அது மட்டும் இல்லை, நம்ம புலிக்கிட்ட போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த புலியும் வந்து பார்த்திங்கன்னா பசிக்குதோ இல்லையோ நல்லா வந்து அடித்து அதை இழுத்துட்டு போயிட்டு புழுக்க வச்சு நாத்தம் வர வச்சு அதை சாப்பிடுவோம். ஆனால் சிங்கம் அப்படி கிடையாதா. பக்கத்துலேயே ஒரு அழகான மான் போது சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அதுக்கு பசிச்சிச்சுன்னா மட்டும்தான் அடிக்குமா. அடித்து சாப்பிட்டுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து வேட்டையாடாதான், முன்னாடி இருந்து தான் வேட்டையாடுமா. சாப்பிட்டுட்டு மற்றவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு விட்டுட்டு போகுமா. அதனால தான் அது காட்டுக்கு ராஜா. அதே மாதிரி தான் சிம்மமும். நீங்கள் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. சாதிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மமாக இருப்பாங்க. நிறைய அரசியலில் பெரிய பெரிய துறையில் சாதிச்சவங்க நிறைய பேரை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், சிம்மமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் உங்களோட இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய உங்களோட கேரக்டர்ஸ். சரி, ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க அப்படின்னா எனக்கு ஈக்குவலாக இருக்கணும், எனக்கு ஈக்குவல் அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், குணாதிசயங்கள் இருக்கணும், குடும்ப கௌரவம் இருக்கணும். இதெல்லாம் எனக்கு இருக்கணும். அப்போ தான் நான் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பேன். இல்லைன்னா நான் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்க மாட்டேன். என்னோட கேரக்டர் அப்படி. புரியுதுங்களா? நல்லது தானே. எனக்கு தகுதியானவங்க தான் என் கண்ணுக்கே தெரியுவாங்க. எனக்கு தகுதிக்கு ரொம்ப வந்து தப்பானவங்க, ஒரு கீழ் வழியில் ஒரு தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்க உங்ககிட்டலாம் நான் நெருங்கவே மாட்டேன். எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா பயம் அப்படின்ற ஒரு பர்சன்ஸ். பயம்ன்ற சென்ஸ் அவங்க கூட பேச பயம். சிம்மம் நான், எனக்கு எப்பயுமே பயம்ன்றதே கிடையாது. நான் அதான் சொன்னேனே, நான் 12 மணிக்கு கூட நான் வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொண்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சிம்மமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை பார்த்து எனக்கு பயம். பின்னாடி என்னை ட்ராப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எனக்கு பயம். உறவாடி கெடுக்கிறவங்க கிட்ட நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸ்கூல் படிக்கும் போது இவங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க லவ் பண்ணுவாங்களாங்க, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. சிம்மத்துக்கு லவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு பையனை பார்த்தோன்னே எதை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆவாங்க. பையன் அறிவாளியாக இருந்தால் அட்ராக்ட் ஆவாங்களா, பையன் அழகாக இருந்தால் அட்ராக்ட் ஆவாங்களா, பையன் புத்திசாலியாக இருந்தால் அட்ராக்ட் ஆவாங்களா, பையன் நல்ல வசதியாக இருந்தால் அட்ராக்ட் ஆவாங்களா, பையனோட குடும்ப கௌரவம் நல்லா இருந்தால் அட்ராக்ட் ஆவாங்களா. இது எல்லாமே வேணும். பட் இருந்தாலும் எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா அவனோட தனித்தன்மை. ஒரு பையன் நடந்து வரா அப்படின்னு சும்மா சிங்கம் மாதிரி இருக்கணும். இந்த சிங்க மகன் நின்று தங்க நடை போட்டு நடந்து நடந்து வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்லினஸ் இருக்கணும், ஒரு ஆளுமை இருக்கணும், அதுக்கு மேலே ஒரு கெத்து இருக்கணும். கெத்து இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி ஒரு பையனை பார்க்குறாங்க, பையனை பிடிச்சிருக்கு, பையன் கூட ஃபஸ்ட்டு டேரெக்டாக போய் லவ் சொல்லிடுவாங்களா? கிடையாது. இந்த பிள்ளை என்ன பண்ணும், பையன் யார், உண்மையாகவே அந்த பையனுக்கு நல்ல குணங்கள் இருக்கா, நல்ல பையன் தானா, நல்ல குடும்பமா, அவன் சும்மா வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறோன்னா, படம் எடுக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். நல்ல ஃப்ரெண்டாக பழகும். ஹாய் இப்போ ஒரு பேர் வந்து இந்த பிள்ளை பேர் ரேக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஹாய் ரேக்கா, வாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கையை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பொண்ணுக்கு உண்டு. சும்மா ஐயோ பொம்பளை பிள்ளை நம்ம போய் எப்படி அவங்ககிட்ட கை கொடுக்குறது, அவங்ககிட்ட எப்படி போய் நிற்கிறது, இந்த மாதிரி சீன் எல்லாம் சிம்மத்துக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல. கை கொடுக்கும், பேசும், பழகும். அதுக்கப்புறம் அவனை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அவன் உண்மையாகவே நல்ல பையனாக இருக்கா அப்படின்னா அந்த பையன்கிட்ட போய் லவ்வை சொல்லும். லவ்வை சொல்லும்போது அந்த பையன் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின் போது அந்த பையன் என்ன பண்ணுவான், இல்லைம்மா நான் ஆல்ரெடி கமிட்டடு, எனக்கு ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்கா அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோ. எதிர்க்கு அப்படியா, ஓ அப்படியா, ஓகே நோ ப்ராப்ளம், இது ரொம்ப ஸ்மூத்தாக விட்டு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணு, நான் உன்னை கேட்டது நீ வந்து நினைக்க வேண்டாம், நம்ம 2 பேரும் லெட் அஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடும் அந்த பையன் முன்னாடி. ஆனால் வீட்டுக்கு வந்து ஓன்னு அழறது, வருத்தப்படுறது, என்ன வேணாம் அவன் சொல்லிட்டானே, ஐயோ அவனுக்கு என்னை விட சூப்பரான பொண்ணு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணும். அதே மறுநாள் போயிட்டு திருப்பி எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அந்த பையன்கிட்ட போய் நல்ல ஃப்ரெண்டாக பேசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்து சொல்லிடுவான், இல்லை சொல்லிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீ மனசில் என்னை வந்து லவ்வராக பாவிச்சிட்ட, இப்போ இனிமேல் பட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒத்து வராது, அது வந்து தப்பாக போய்டும், வேண்டாம் நான் இப்போத்தையோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லி அந்த பையன் வந்து விட்டுட்டான், வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணிட்டான், அப்ரப்டாக கட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் வரும், இரிட்டபிலிட்டி வரும்னா ஒரு எரிமலையாக வெடிக்கும். எப்படி? ரொம்ப சிம்பிளுங்க. நீ என்ன வேணான்ட்டுல, என்ன ஏன் அறிவு, ஏன் அழகு, ஏன் திறமை, ஏன் புத்திசாலித்தனம், என்னோட ஆளுமை, என்னோட படிப்பு, நிறைய விஷயம் அந்த பொண்ணுக்கு இருக்கும். என்ன வேணான்னு நீ சொல்லிட்டல, ஓ முன்னாடி உன்னை விட அழகா, உன்னை விட புத்திசாலியா, உன்னை விட திறமையா நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த செகண்ட்லேருந்து அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லி பல அனலைசேஷன்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி கெத்தாக போவோம். பல முறை அவன் முன்னாடி உலா வரும்போது அவனே யோசிப்பான். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவன் முன்னாடி கண்ணில் தெரிகிற மாதிரியே காமிக்கும். அவன் யோசிப்பான், ஐயோ இந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம எவ்வளோ பெரிய முட்டா, எவ்வளோ பெரிய துர்தர்ஷ்டசாலி அப்படின்னு அவன் யோசிக்கிற அளவுக்கு, அவன் மண்ணை கவர அளவுக்கு அவன் முன்னாடி ஆக்ட் பண்ணி, அதாவது அவன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும், சாதிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவன் மேலே இருக்க ஆசையில் இந்த பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு. இந்த பையனை வந்து கரெக்டாக பார்த்துக்குமா? ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப உண்மையாக இருக்கும். சிம்மத்துக்கு நடிக்க தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணுறது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மகரம் மீனம் லவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறது இல்லை, ஃபெயிலியர் நோக்கி போகுது. இன்ஃபேக்ட் அதையும் மீறி மகரம் மீனம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு வாழக்கூடிய சிம்மம் இருக்க தான் செய்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் உன்னோட மனைவி, எனக்கு உரிய மரியாதையை நீ கொடு, நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன், நீ எனக்கு வந்து நல்ல என் கூட பேசினா நான் என் கூட நல்லா பழகுவேன், நீ எனக்கு அன்பு செலுத்தினா நான் அன்பு செலுத்துவேன், நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் திருப்பி கொடுப்பேன், நீ எனக்கு செருப்பால் அடிக்கிற அப்படின்னு நினச்சேன்னா நான் உன்னை 2 செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். நீ என்னை டாமினேட் பண்ணி என்ன வந்து டிக்ரேட் பண்ணுற அப்படின்னு நினச்சா நான் உன்னை டிக்ரேட் பண்ண மறக்க மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். தப்பு செஞ்சவங்கள மறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கே தவிர கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. நான் உன்னை மறந்துடுறேன், நீ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுறேன், ஓகே விட்டுடுறேன், வாழ்ந்து போ, விட்டுடுற, நீ போய் தொலை, ஆனால் உன்னை கடைசி வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிம்மம் யாரையும் நம்ப மாட்டாங்க, நம்பினாங்க அப்படின்னா உயிரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசி பெண்கள் ஹஸ்பண்ட் எப்படிங்க வாழணும், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, ஒரு சிங்கம் மாதிரி ஷேரினி அப்படின்ட்டீங்க. பொதுவாக சிம்மத்தை வந்து குறை சொன்னால் பிடிக்காதுங்க, அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகும், அவங்கள மட்டம் தட்டினா பிடிக்காது. நீங்கள் வந்து சிம்மராசி பெண்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னா இந்த பதிவை ஆண்களும் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் புகழ்ந்து பேசியே வாருங்க. புகழ்ச்சி, எல்லா புகழ்ச்சிக்கும் தகுதியான ஒரு பெண்கள் யார் அப்படின்னா சிம்மராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட மைனஸ், நான் மறந்துடுவேங்க, நீ எதாவது தப்பு செஞ்ச சத்தியமாக மன்னிக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன். இதை நம்ம மைனஸாக சொல்லலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை மைனஸாகவே சொல்ல மாட்டேன், அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், எந்த முயற்சியும் தோல்வியை நோக்கி போகுது அப்படின்னா நான் முயற்சி பண்ணுவேன், சாதிப்பேன், முயற்சி பண்ணாமல் நான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி. இன்னும் நிறைய இருக்குங்க நம்ம வந்து சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா. இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா, உஷ்ணம் சார்ந்த நோய்கள், கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்கள், மைக்ரெயின், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு தசை என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான கலர்ஸ் இருக்கும். இன்னும் சிம்மத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. இனி வரும் பதிவுகளில் உங்களை பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள்.